இங்க வந்து நம்ம மாடி தோட்டத்துல என்ன வச்சிருக்கோம் சொல்லிட்டு அதை தான் பார்க்க போறோம். பட்டன் ரோஸ் சொல்லுவாங்கல்ல, இது வந்து பிங்க் கலர்ல வந்து நீ தச்சு பூ கொடுத்தது. இன்னும் வந்து இன்னொரு மொட்டு இருக்கு, பூ பூன்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஆனியன் செடி வச்சிருக்கோம் நாங்க. ஆனியன் செடி பிளஸ் இது வந்து புதினா வந்து நிறைய நட்டோம். ஆக்சுவலா அதெல்லாம் வந்து எதுவுமே வரல, எல்லாமே காஞ்சி போகுது. அது எதனாலன்னு தெரியல. மேபி யாருன்னா டிப்ஸ் சொல்லுங்க. மஞ்சள் நட்டிட்டு இருந்தேன். இந்த பொங்கலுக்கு மஞ்சள் கிழங்கு செடி, அது மஞ்சள் வச்சிருக்கேன். இது துளுக்குமா என்னன்னு தெரியல. துளுக்குச்சுன்னா நான் கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன். மாடி வந்து கொஞ்சம் இடம் தான் இருக்கு. நாங்க வந்து அதுலயே வந்து நிறைய செடி வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில வளர்த்துட்டு இருக்கோம். நான் கொத்தமல்லி விதை போட்டேன், கொத்தமல்லி செடி வளரவே இல்லை. ஆனா வந்து அந்த ஒரு செடியிலேயே இந்த மாதிரி வளர்ந்து இது வந்து தனியாவா வந்திருக்கு. இது வந்து நான் பறிக்க கூட இல்லை. சோ அப்படியே புடிங்கலாம் நினைக்கிறேன், காஞ்சி போச்சு செடி. இதுல வந்து இவ்வளவு இருக்கு, பறிச்சு விதையா யூஸ் பண்ணிக்க போறேன். திரும்ப வந்து கொத்தமல்லி போடுறதுக்காக விதையா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன். விதைக்கு வந்து சேவ் பண்ணிருக்கேன். இது வந்து தக்காளி செடி வந்து ரெண்டு தக்காளி வந்துருக்கு. நம்ம மாடி தோட்டத்துல தக்காளி வளர்த்துட்டோம். 2 தக்காளி இருக்கு. அழகா தெரியுதா உங்களுக்கு? 2 தக்காளி இருக்கு. அப்புறம் இது வந்து இன்னொரு செடி செப்பரேட்டா வந்து சின்னதா வளர்ந்துருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து நான் விதை போடல, செடி நடல. இந்த வேஸ்ட் இருக்கும் இல்லையா, கிச்சன் வேஸ்ட் வந்து இதுல போட்டேன். அதுவே வந்து நல்லா வளர்ந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் மிளகா வந்து நம்ம வீட்டுக்கு மிளகாத்தூள் அரைப்போம்ல, அப்போ வந்து நான் காய வச்சுதான் அரைச்சேன். சோ அப்போ வந்து காய வைக்கும் போது அது அடியில இருக்கும்ல, அந்த விதெல்லாம் அதெல்லாம் வந்து அப்படியே வந்து இதுல கொட்டுன்னா நிறைய செடி வளர்ந்துருச்சு. அதுல வந்து நான் நிறைய செடி ஒன்னா இருந்தா growth இருக்காது இல்லையா, அதனால வந்து எல்லாமே எடுத்துட்டேன். இது ஒரு செடி மட்டும் விட்டு வச்சிருந்தேன். இது மட்டும் நல்லா பூ பூக்குது, ஆனா காய் வைக்கவே மாட்டேங்குது இந்த மிளகா மட்டும். யாருன்னா எதனா டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. டெய்லியுமே வந்து ஒரு பூ பூக்குது, ஆனா வந்து காய் வந்து வைக்காம அது பூ கொட்டி கொட்டி போகுது. ஏன்னோ எனக்கு தெரியல, யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்கப்பா. காய்க்குமானும் தெரியல. அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து வேர்க்கல்ல, இவங்க வந்து நான் விதையும் போடல, எதுவுமே பண்ணல. பட் வந்து காக்கா குருவி எதனா போட்டிருக்குமா என்னன்னு தெரியல, சூப்பரா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இது உள்ளே வந்து ஒரு மிளகா செடி இருக்கு, அதுக்கு சூரிய ஒளி பார்த்தாம உள்ளவே ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து நான் மாடி தோட்டத்துல ஹீரோயின் அன்னாசி பழம், இவங்க தான் வந்து நான் பார்த்து வளர்த்துட்டு இருக்கேன் 1 இயரா. இவங்க கிட்ட நான் டெய்லி வந்து பேசுவேன், சீக்கிரமா வந்து காய் காய்ச்சிருங்க, பழம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயே ஒரு தக்காளி செடியும் வளர்ந்து வந்திருக்கு. இது வந்து தண்ணி கேன் இருக்கும் இல்லையா, அதில் தான் நான் வச்சிருக்கேன். பார்க்கலாம். இது வந்து ஒரே காயிலேயே வந்து 2 இருந்தது, வளருமான்னு தெரியல. ஸோ அதனால நான் சின்ன பாட்டிலே வச்சிருக்கேன். பார்க்கலாம் இது காய்க்குமா இல்லைன்னு தெரியல, ஒரு டவுட்டாவே இருக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட இன்னியோட ஹீரோவை பார்க்கலாமா. இது வந்து கல்லு சட்டி உடஞ்சிருச்சு. ஸோ நான் அதை வேஸ்ட் பண்ணாம அதில் மண்ணு குட்டி வச்சிருக்கேன். இது வந்து இந்த கொத்தமல்லி 1 இயரா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். குட்டியா வளர்ந்து வரும், அது கருகி போயிடும். ஏன்னே தெரியல. இந்த டைம் தான் வந்து நல்லா வளர்ந்து வந்திருக்கு. ஆனா இதுல சீக்கிரமா பூ வந்துருச்சு, அதான் ஏனே புரியவே மாட்டேங்குது. இது வந்து ஸ்ரீ பாப்பாவும் வந்துட்டாங்க. இது வந்து நம்ம இன்னைக்கு வந்து புடுங்க போறோம். புடுங்கலாமா? ஸ்மெல் பண்ணி பாரு. வாசனை வருதா? நல்லா இருக்கா வாசனை? சரி புடுங்கலாமா? அந்த செடியெல்லாம் வராது, இதுல தான் வாசனை வரும். ஆமா டொமேட்டோ தான். டொமேட்டோ. இப்பதான் ஸ்ரீ பாப்பா இத ஃபர்ஸ்ட் புடுங்க போறா. வெரி குட், சூப்பர். இது வந்து கொத்தமல்லி கோரியண்டர் சொல், கோரியண்டர். கொத்தமல்லி சூப்பர். சரி தட்டுல வச்சிடலாமா? எல்லாமே புடுங்கலாம். நீ ஒண்ணு புடுங்கிறியா? வா நீயும் புடுங்க, பாத்து புடுங்க. வேரோட புடுங்கணும். தெரியும். ஆமா இது அப்படி புடுங்க கூடாது, இப்படி இப்படி இங்க இருந்து பொறுமையா புடுங்கணும், அப்பதான் வரும். அந்த ஃபார்மர்ல புடுவாங்களே அந்த மாதிரி. வெரி குட், சூப்பர். பயங்கர ஸ்மெல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஸ்மெல் பண்ணி பாரு. இருக்கா? அப்படி இல்ல, அவ பாதி பிச்சு எடுத்துறோம். சரி ஓகே, நம்ம வந்து ஃபுல்லா அறுவடை பண்ணிடலாம் இன்னைக்கு. ஃபார்மர் நாங்க வந்து மாடி போட்ட ஃபார்மர். பயங்கர ஸ்மெல்லா இருக்கு. அது வேர்க்கல்ல செடி. சொல்ல வந்துட்டேன், இவங்க செய்தானி எங்க எதிர் வீட்டு பொண்ணு, ஸ்ரீயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸ்கூல் முடிஞ்சது வந்துருவாங்க ஸ்ரீ கூட விளையாடுறதுக்கு. அப்புறம் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அவங்க வந்து இப்போ டான்ஸ் கிளாஸ் போயிருக்காங்க, லிகிதா. அவங்களும் இன்னொரு நாள் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நம்ம ரீல்ஸ் கூட அவங்க வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் ஃபுல் வீடியோல வந்து அவங்களை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவங்க வந்து ஸ்ரீயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்ட் தானேமா அக்கா? அக்கா பேர் என்னது? அக்கா பேர் என்ன? அச்சோகா. அச்சோகா. இன்னொரு அக்கா பேரு லிகிதா. அவ்வளவுதான், என்கிட்ட வரவே மாட்டாங்க. பயங்கர வந்து பெட்டு
க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான். சூப்பரா பிடிக்கும். பாப்பாவே அழகா பிடிங்கி தரா. வெரி குட். பாப்பா போயிடுறேன். சரி போடுங்க. சூப்பர். இவ ஏபிசிடி சொன்னான் ஹெச் வரைக்கும். ஹெச் வரைக்கும் சொன்னா. ஏபிசிடி சொன்னியா பட்டு? சொல்லு ஏபிசிடி சொல்லு. ரெடி கேஜி யா ஓ ஏ டி ஃபோர். ஆயிடும், எல்லாத்துலயும் மண் ஆயிடும். சரியா? அப்புறம் சமைக்கும் போது சமையல்ல மண் வந்துடும். ஓகேவா? அம்மாக்கா ஆமா சமைக்கலாம். அது சமைக்க கூடாது. அதுல பழம் வரும், பைனாப்பிள் வரும். பைனாப்பிள் செடி அது. இது வந்து நம்ம அறுவடை பண்ணியாச்சு. இவ்வளவு வந்திருக்கு, நமக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் விளையாட போறியா? சரிங்க, பாய் சொல்லிட்டு போயிரு. பாய். சப்ஸ்கிரைப். ஓகே பாய். அவங்க விளையாட போறாங்க, சோ அவங்க போய் விளையாடட்டும். ஓகே, இன்னையான அறுவடை முடிஞ்சிச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. பாய்.